एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மணிராம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, வருகின்ற மே மாதம், அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் நாம் மேச ராசிக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகள் மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் குரு பகவான் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய ஒரு 4 ராசிகளுக்கு கொடுக்க போறாரு. என்னங்க 4 ராசி தான் கொடுப்பாரா, மற்ற ராசிகளும் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. ஒரு சில கிரகத்துக்கு ஒரு சில வீடுகள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு கோச்சார ரீதியாக. அந்த வகையில குரு பகவானுக்கு 2, 5, 7, 9ஆம் இடங்களில் எந்த ராசிக்காரர்களுக்கு அமர்கிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு முயற்சி இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்தவங்க முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை அவரு கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மேச ராசிக்கு 2ஆம் இடம், கன்னியா ராசிக்கு 9ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம், மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல. சரிங்களா? இப்போ இந்த 4 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல இதை கொடுக்க போறாரு. அந்த வகையில் நம்ம மேச ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, குரோதி வருடம் மே மாசம் 1/5/2024 சித்திரை மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருவோண நட்சத்திரத்தன்று மகர ராசி அன்னைக்கு மதியான திருக்கணித முறைப்படி மதியானம் 2 மணி அளவில் பெயர்ச்சி ஆகிறாரு. சரிங்களா? அவர் குரு பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க 5ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பாரு, 7ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். சரிங்களா? அந்த வகையில இந்த 4 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நல்லதை கொடுப்பாரு. அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மேச ராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னங்க பொதுவான பலன் தான் போடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்ல. பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. இது ராசி பலன் எல்லா ஜோசியரும் பொதுவாக தான் போடுவாங்க. ஏன்னா சொந்த சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணாதான், தசாபுத்தியில் வச்சதுனா தான் நம்மளுடைய கணிதம் அப்படிங்கிறது நல்லா வரும். இது ராசி பலன்கள், வருடக்கோள் பயிற்சி பலன்கள்லாம் பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அந்த வகையில் மேச ராசிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறதுல மேச ராசிக்கு தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அந்த வகையில பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேர காலங்களும் இந்த மேச ராசிகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? அது மட்டுமல்ல, இவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெளிநாடு முயற்சித்தவர்கள் நிச்சயமாக இந்த வருஷம் வெளிநாடு செல்லலாம். ஆன்மீக எண்ணங்கள், சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் இவங்களுக்கு அமையும். அதிகப்படியான கோயில் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மேச ராசிகர்களுக்கு நிச்சயமாக அமையும். தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி இந்த வருஷம் இவர்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தந்தையால இருந்து வந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தந்தை மூலமா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் விவரமா இருந்தாலும் சரி, இந்த வருஷம் அது சுமூகமாக தீர்த்து நல்ல ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு குரு பகவான தான் இருக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ இவர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு ஏதாவது இந்த காலகட்டம் இருந்துன்னு சொன்னாக்க இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். கடன் அதிகப்படியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருஷம் கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னாக்க இந்த வருஷம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அந்த வியாதிகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாகவே இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்துல முக்கியமாக பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், உத்தியோகம், அந்தஸ்து, செயல்திறன்கள், கௌரவம், பதவி இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாகவே இந்த காலகட்டம் இவங்களுக்கு மேச ராசிகாரர்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதோட சேர்த்து குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடும் பொழுது இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையும், கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பும், ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகள், போட்டிகள், பொறாமைகள்லாம் இருந்துச்சுனாக்கா அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இந்த வருஷம் இருக்கு. எது எடுத்தாலும் குரு பகவான் சுமூகமாக மேச ராசிகளுக்கு சுமூகமாக ஒரு தீர்வை தான் காண்பார். ஏன்னா இவ்வளவு நாளா ஜென்மத்துல இருந்து வந்தாரு, இப்ப 2ஆம் இடத்துக்கு போறதுனால இவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்ப இதுக்கு பரிகாரம் முன்ன சொன்ன மாதிரி முருகப்பெருமான் குன்றில் மேல், அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடுறது, இந்த 2 பகவானை நீங்க வழிபடுறது, அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது கோச்சார ரீதியாக குரு பகவானால் இன்னும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அடுத்த ராசியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.